we are talking about this situation where the repo rates அப்படின்றதெல்லாம் around 5.5 இருக்கு. So we are coming to a normalization. என்ன மாதிரியான நார்மல் இங்க செட் ஆயிருக்குன்னு சொன்னா the interest rates could be around 6, 7, 8 அந்த மாதிரி இருக்கலாம். அப்ப கவர்மெண்ட் வந்து ஒரு செக்யூரிட்டி போடுறாங்கன்னா at right now, சரியா, the repo rate itself is 5.5ன்றனால அதுக்கு மேல அவங்க கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So let's assume that it is around 7%. So in 2024, sorry, 25, a new government bond is issued and the interest rate will be more than that, 7% கொடுக்குறான். In 2026, who would know what the condition is? But just logically assume what would be the situation in the upcoming years. அதாவது இப்போ ஆல்ரெடி 5.5ல நம்ம மெயின்டைன் பண்றோம். Then there is a growing pressure on India's economy. இந்தியாவோட growth rateன்றது 7க்கு 8ன்னு இருந்தது, இப்போ 6.5க்கு வந்துருச்சு. And inflationும் என்ன இருக்குன்னா consecutively in the last 9 months inflation has slowed down. All of this may have an impact on growth. That's what we assume, இல்லையா? ஆனா ஒரு லேக்ட் எஃபெக்ட் இருக்கு, அது மறுபடியும் ரிவைவ் ஆகுன்ற மாதிரி நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஒருவேளை இது நடக்கலன்னா கோயிங் பை த ட்ரெண்ட்ஸ், again there is going to be a lower inflation and therefore growth trajectory என்ன ஆகும், இன்னும் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So what is going to be going forward? What kind of interest rates are we going to align ourselves to? அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்னவா இருக்கும்? இந்த வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவா ஆகலாம்? கம்மியாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் we were expecting a rate cut even right now. பண்ணல. அப்போ அக்டோபர்ல we can expect. அக்டோபர்லயும் நடக்கல, ஆனாலும் இன்ஃப்ளேஷன் கம்மியாயிட்டு இருக்கு. தென் இன் டிசம்பர் we can expect. அப்போ 2026க்குள்ள ஸ்பில் ஓவர் ஆகிறப்ப if the current trend continues, understand, ஒரு கம்ப்ளீட்டா ரிவர்சல் வந்து நம்மளோட ஃபார்ச்சூன்ஸ் எல்லாம் பயங்கரமா மாறி நம்மளோட growth வந்து 8%க்கு மேல அதுவா போயிடுச்சுன்னா அது வேற. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி பாலிசி தான் எடுக்க போறோம்? Expansionary policy. So under expansionary policy, what are we going to do? என்ன பண்ண போறோம்? repo ratesலாம் கம்மி பண்ண போறோம். So a government security was issued at 7% interest rate when the repo rates were around 5.5. So in 2026, let's assume that the repo rate is going to become 4.5. At that time, what will be the government security? Government security oda rateum kammi agum. So the interest that the government is going to give will also be reducing. சரியா? So நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 6% அப்படின்னு வச்சுக்கோங்க. So the yield, any person investing in this bond will be getting a yield of 7. Any individual investing in this bond is going to get a yield of 6%. But when the bond holder, இந்த மாதிரியான ஒரு பாண்ட் ஹோல்டர் 10 years வரைக்கும் அவர் வச்சிருந்தா அவருக்கு 7 கிடைக்கும். அடுத்த வருஷமே அவர் செல் பண்றாரு. சரியா? வாட் வில் ஹேப்பன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நேற்று பார்த்தோம், என்ன பார்த்தோம்? இந்த பாண்டை கொண்டு வந்து நான் 2026ல நான் விற்கிறேன். there will be a higher demand because of an expected yield. இதுல அதிகமா இருக்கல yield. அப்ப அதுக்கான demand increase ஆகும். When the demand for the old bond increases, what happens? The price that we pay for that is also increasing. When the price is increasing, yield will come down. அப்ப என்னன்னா நியூ பாண்ட்ஸ் எல்லாத்துலயுமே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஈல்டும் வேற வேறையா இருக்க போறது கிடையாது. பழைய பாண்ட் இந்த புது எக்கானமிக்குள்ள வர்றப்ப ஒரு டிமாண்ட் சப்ளைல மிஸ்மேட்சஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் yield is something which corrects itself. If the yield is rigid, if the yield continues to be 7 and it is not reducing, வச்சுப்போம், the yield of the previous bond, போன வருஷத்தோட பாண்ட் உள்ள வருது மார்க்கெட்டுக்குள்ள, ஆனாலும் அது yield 7லே இருக்குன்னா, who will buy the newly issued government securities? அப்ப கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இந்த வருஷம் போடுறான், எனக்கு இம்மீடியட்டா காசு வேணும்னு போடுறான், அதை யார் வாங்குவா? There will be a shift of demand to this.
ஆனா என்னன்னா நேச்சுரலா whenever there's a shift of demand to this, the prices of this bond increases, lowering the yield, making it less desirable, and therefore people automatically demand this. இப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டெபிலைஸ் ஆகுது, ஈக்குலிபிரியம்ல வருது. திஸ் இஸ் வாட் திஸ் yield will. சரி, அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறலனாலும் yield மாறணும். இப்போ என்ன ஆகுனா போன வருஷம் இதுக்கு முந்தின வருஷம்லாம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்துச்சு ஒரு டாக்குமெண்ட்னா, இப்போ if we are having a lower interest rates in and around us, the previous bonds or the old bonds which are had a very high interest rate, that yield should reduce so that it is aligning with the current scenario. இப்படி இருந்தாதான் யாராவது ஒருத்தவங்க ரெப்போ ரேட்டா இருக்கட்டும், இன்டர் பேங்க் மார்க்கெட்ல இருக்கட்டும், ஏதோ ஒரு பாண்டை நான் ஒரு நாள் வித்துக்கிட்டே இருக்கேன்ல மார்க்கெட்ல, அப்படி விற்கிறப்ப எல்லாத்துக்கும் டிமாண்ட் கரெக்டா இருக்கும். ஒரு இதுக்கு அதிகமான ஈல்டு இன்னொரு இதுக்கு கம்மியான ஈல்டு இருந்துச்சுன்னா இட் வில் நாட். சரியா? அப்போ ஓல்டு பாண்டோட ஈல்டு என்ன ஆகுது? கம்மி ஆகிட்டே இருக்கு. அப்போ இஃப் யூ லுக் அட், so this is a 2025 bond, அப்படிதானே? ஆர் லெட்ஸ் சே இது வந்து ஒரு 10 year டென்யூர்னு வச்சுக்கோமே, expiring on 2030. சரியா? or 2035. okay, so 2035 bonds. In 2025 the yield of this bond was 7%, isn't it? In 2026 the yield is இன்னும் கம்மி ஆகும்ல. நார்மலா 6னா இதுக்கு என்ன ஆகும்? 7 இருக்காது, மேபி 6.5 வரலாம், மறுபடியும் 6.2 வரலாம், whatever. So somehow it will gravitate towards that 6 அப்படின்றதுக்குள்ளே வரும். ஸோ இந்த மாதிரி வர்றப்ப இந்த yield என்ன ஆகும்னா 7ல இருந்தது 6ஆ மாறும். Then comes another situation. In 2027 or 2028, சரியா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் என்னவா மாறுது? மறுபடியும் இப்போ நம்ம எக்ஸ்பான்ஷனரி பாலிசி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அகெயின் ஸ்லோலி இன்ஃப்ளேஷன் கிக்ஸ் இன். இன்ஃப்ளேஷன் உள்ள வர்றப்ப growth அதிகமாகுது. we are able to grow at 8%, 9%. அப்ப growth அதிகமாயிட்டே இருக்கிறப்ப மறுபடியும் என்ன பண்ணுவோம்? நம்ம கான்ட்ராக்ஷனரி பாலிசியை உள்ள கொண்டு வரோம். ஸோ கான்ட்ராக்ஷனரி பாலிசியை கொண்டு வர்றப்ப இந்த இயர் 2028, if we assume or if we predict that the rates are going to increase to 6%, at that year government securities will be issued at nearly 8%. சரி, இந்த நம்பர் பார்க்க வேணாம், இது சும்மா நம்மளா போடுறதுதான். ஓகே, ஸோ அதுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ anybody investing in the current bond is going to get a yield of 8. அப்போ அந்த பழைய பாண்டை நான் கொண்டு வந்து இங்க வித்தேன்னா என்ன ஆகும்? Who is going to buy? Who is going to buy an instrument which is only having an interest rate of 7% when I can get it easy interest of 8%? Appo to make it attractive, the seller will not sell it at 1,000 rupee or the face value or the principal rate le vikka maatanga. They will be releasing it at a lower interest rate. So அதுக்கான ரேட் வந்து 1000 ரூபாய் அதோட பாண்ட்னா அது என்ன பண்ணுவான்? 900க்கு விற்கணும். இங்க வந்து டிமாண்ட் அதிகமா இருந்தனால 1000 ரூபாய் பாண்ட் என்னவா மாறுச்சு? 1100 மாறுச்சு. அப்படி மாறுறப்பதான் ஈல்டு கம்மியாகுது. இங்க என்ன ஆகுது? ஈல்டு நியூவர் பாண்டுக்கு ஈல்டு அதிகம், அப்படிதானே? ஓல்டு பாண்டுக்கு 7 தான். ஆனா அவங்க உள்ள வர்றப்ப என்ன ஆகும்னா, இதுக்கு டிமாண்டே இல்லைன்றனால என்ன பண்ணும்னா அதோட விலை 900 மாறும். அப்ப 900ன்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல எனக்கு 100 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொன்னா again it is going to be around 9%. இதோட என்ன கூட இதாகலாம். ஸோ 7க்கு மேல தானே இருக்கும் இது. ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் yield increasing. ஸோ ஓல்டு பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறலனா கூட whenever it is entering into the market for transactions, the yield will change. The yield should change. If it is not changing, then there is going to be a demand and supply distortions in the purchase of these assets. சரியா? ஒருத்தர் இதை வாங்குவோம், ஒருத்தர் அதை வாங்குவோம், நாளைக்கு இது ஒரு அன்ஈவனான ஒரு டிமாண்ட் தான் மாறிடும். சரியா? சில நேரங்கள்ல அப்படி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நல்லா பாருங்க, இந்த சார்ட்ல சரியா
ஒரே பாண்ட் தான் அடுத்த 3 வருஷங்கள்ல வேற வேற மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம பார்க்கிறோம். So if you track the yield, if you track the yield rates of these 2035 government securities, 2035ல எக்ஸ்பயர் ஆகக்கூடிய கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட yield ஒவ்வொரு வருஷம் எப்படி இருக்குன்னு நீங்க பிளாட் பண்ணீங்கன்னா, ஒரு வருஷம் 7 இருந்துச்சு, அடுத்த வருஷம் 6 இருக்கு, அடுத்த வருஷம் 8 இருக்கணும், அப்படிதானே? ஸோ அதோட yield rates இப்படி மாறிட்டு இருக்கும். புது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், the government securities that were issued in 2025, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எப்படி இருந்திருக்கும்? 7 இருந்திருக்கும். அடுத்து போக போக அதுவும் என்ன ஆகணும், இதோட அலைன் ஆகணும்ல. ஸோ தேர் ஷுட் பி கன்வர்ஜன்ஸ் ஆஃப் தி ஓல்டு அண்ட் த நியூ. அப்படிதான் ஈல்டு வந்து என்ன ஆகும், அப்படியே ஒரு வேளை கேப் அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா கன்வர்ஜ் ஆகும். ஒரே நாள்ல கன்வர்ஜ் ஆகாது, த்ரூ ரிப்பீட்டட் பையிங்ல தான் இது நடக்கும். இப்போ ஒருத்தர் உள்ள வராருன்னா அதோட ரேட் என்னன்னு அவரால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸசிவா ஒரு 2035 பாண்ட் உள்ள வர்றப்ப தான் அந்த டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி மேபி இட் கேன் அட்ஜஸ்ட். ஸோ இந்த கன்வர்ஜன்ஸ் நடக்கணும். ஸோ ஓல்டு அண்ட் நியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டைம்ல கன்வர்ஜன்ஸ் இருக்கும். அட் ஒன் பாயிண்ட் சம்டைம்ஸ் டைவர்ஜன்ஸ் மே ஆல்சோ அக்கர். Just look at it. The 10-year government security yield moderated to 6.5 on December 2019 from 6.7 on December 19th. சரியா? ஒரு 2 weeks கடையில என்ன ஆயிருக்குன்னு சொன்னா, பழைய பாண்ட், அதாவது 10-year கவர்மெண்ட் செக்யூரிட்டினா பழைய பாண்ட்னு அர்த்தம். சரியா? ஸோ பழைய பாண்டோட கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட ஈல்டு என்ன ஆயிருக்குன்னா கம்மி ஆயிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. When Operation Twist was announced. Why is this Operation Twist announced? Operation Twist ஓட primary objective என்ன அப்படின்றது நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும். It is aimed at managing what? Yield. அதுல என்ன சொல்றாங்க பாருங்க, it will help soften the yield on long term bond. Long term bondல yield கம்மி ஆகலைன்னா என்ன மீனிங்? இப்போ ஒரு லாங் டேர்ம் பாண்ட்னா பழைய பாண்ட் வச்சுப்போம். பழைய பாண்ட்ல in the older bonds, if the yield is not coming down, what does it mean or what does it indicate? அதோட பிரைஸ் ரெடியூஸ் ஆகலன்னு அர்த்தம், அப்படிதானே? Or we can say that the demand for the old bonds is not enough. இப்போ ஓல்டு பாண்ட்ஸுக்கு சரியான டிமாண்ட் இல்லை அப்படின்னா அதோட ஈல்டுல பெரிய லெவல்ல கரெக்ஷன்ஸே இருக்காது. That will become problematic to those who are holding that assets. அதை லிக்விடிட்டிக்கு உள்ள கொண்டு வந்து அதை செல் பண்ணலாம், அதை ரெப்போ ரேட்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஃபீல் பண்ண, ஒரு பேங்க் நினைச்சிட்டு இருப்பான்ல, அவனுக்குலாம் என்ன இருக்கும், இப்போ கஷ்டமா இருக்கும். ஏன்னா they are not having adequate demand. அந்த adequate demand இல்லைன்றனால தான் அந்த ஈல்டு என்ன ஆகல, கம்மி ஆகலைன்னு அர்த்தம். புரியுதுல? ஏன் பழைய பாண்டுக்கு டிமாண்ட் கம்மியா, பழைய பாண்டுக்கு டிமாண்ட் இல்லை அப்படின்னா there could be two reasons. One, the newer bond, புதுசா ஒரு பாண்ட் இஷ்யூ பண்றோம்ல, அதுக்கான டிமாண்ட், அதுல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவா இருக்கு, அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆர் 1 week or 2 weeksக்கு அப்புறம் மானிட்டரி பாலிசி கண்டக்ட் பண்ண போறாங்க. மானிட்டரி பாலிசி கண்டக்ட் பண்ணிட்டா ரெப்போல ஒரு மாற்றம் வரும். அந்த ரெப்போ மாற்றம் வந்துச்சுன்னா புதுசா ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது. And when the market is expecting a rate increase, வச்சுக்கோங்க, புதுசா ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண போறான். அப்ப இன்க்ரீஸ் பண்ண போறான்னா புது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாமே அதோட ரேட் எல்லாமே என்ன ஆக போகுது, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால பழைய பாண்டை வாங்காம புது பாண்டை வாங்குவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. Then there is going to be a demand shortage for the old bonds. This is all speculative. அது நடக்குதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா for 2 weeksக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பழைய பாண்டுக்கு என்னமே எது இருக்காது, டிமாண்டே இருக்காது. அந்த டிமாண்ட் இல்லைன்ற விஷயத்தை எப்படி கவர்மெண்ட் செக் பண்ணுவாங்கன்னா அந்த ஈல்டு ரேட்டை பார்த்துட்டே இருப்பான். ஈல்டு ரேட்டை பார்த்துட்டே இருப்பான். ஈல்டு ரேட்ன்றது கம்மி ஆகலை அப்படின்னு சொன்னா then obviously it means that demand.
சரியா?